பூலோகத்தில் கூடியபடினால் தெய்வீக சபை, நமக்கு ஒரு தெய்வீக சபை. இதோ நாட்டுக்கு நாடு, நாட்டோடு விருந்த ஹைதராபாத். எப்படி 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 சக்கரவள்ளி கிழங்கு மாமா சம்பந்தம் எப்படி திரைப்படம் தெருக்கூத்து போடு நாட்டுக்கு நாடு, நாட்டோடு விருந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு. தமிழ்நாடு யாருக்கு தெரியாது? தமிழ்நாடு தானே? தமிழ்நாட்டுல எங்க? சேலத்துல, சேலத்துல மகுடிஜாடி, மகனிஜாவடியில சுண்டமேட்டர், இன்னும் அதுக்கும் பக்கமா நிலத்துல மண்டா மண்டை நடத்தவன 200 தாயடிக்கே. கோசாரிப்பட்டி என்றால் கோயில்சாரிப்பட்டி என்றால் என்ன? கோசாரிப்பட்டியில் இருந்து அருள்வளித்து வருகின்ற அருள்மிகு பச்சையம்மன் கோயில் திடல். ஓ, அருள்பாலிக்கும் பச்சையம்மன் திடல். உண்மைதான். சரி, நம்மை போன்ற நாடக கலைஞர்களுக்கு சொந்தமான தாய் திருநாடு, தாய் திருநாடு இருந்தாலும் ஆனாய் பிறந்த அப்பமார்களும் அருள்பெரு தாய்மார்களும் ரிக்பா சபா சபா வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்திலும் கடல் அலை போல் அமர்ந்திருக்கின்றன. ஓ, கடல் அலை போல் அமர்ந்திருக்கார்கள். இதற்காக என்ன காரணம் சொன்னால் தெரியும், சொல்லாத வித்தை சொட்டு போட்டாலும் வராது. கற்றோருக்கு தெரியும், கல்வினோட அருமை பெற்றோருக்கு தெரியும், பெருமை. அப்படியா? அட்டை இல்ல சங்கீதியில், அதாவது மாசம் செய்து வரக்கூடிய பெயர் சொல்லவே கூசுகிறது. பெயர் சொல்லவே தகுதி கிடையாது. 2 மகனோட எண்ணி ஒரு மகனா தான் வச்சிருக்கிறார். ஓ, சரி சரிங்க. அதாவது சங்ககிரியில் டயர் கடை செல்வப்பா, நிருமலா அம்மா, இன்னும் ரஞ்சித், பிரியவதனா, ஆனந்த், சொர்ணலதா தம்பதிகள் எல்லாம் வைத்த வேண்டுதலை நிறைவேறியபடினால் 25 கிடாய். அதே பொருளால மூட்டாரா 25 கடாய். சரி சரிங்க. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு வைத்த கோரிக்கை இன்று விடிய விடிய நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சரி, அம்மனுக்கு வைத்த கோரிக்கை நிறைவேற்றபடியினால் 25 கிடா, தொட்டிலும் குழந்தை, 1 பவுனு, இது எல்லாம் இன்னைக்கு சாமிக்காக செலவு செய்து செல்வப்பா குடும்பத்தினர் ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் என்பா. அப்படி இருந்தாலும் இன்று குருபெரியவர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்த நாடகத்தின் பெயர் என்ன? செம்பருத்தி. சொன்னால் தெரியும், சொன்னால் தெரியும். அதாவது திரௌபதி அம்மன் பிறப்பு. திரௌபதி அம்மன் பிறப்பு. சரி, துஷ்ட துய்மன் பிறப்பு. ஓ, துஷ்ட துய்மன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை குருபெரியோர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, என் விருத்தாந்திரம் என்ன, உங்க பேர் தாங்க மூர்த்தி. காலையில பூத்துலன்னா விர வெட்டுறதுக்கு போக நடக்குறாடே அப்பாடே. விர வெட்டுற மாதிரி வெட்டாடா அப்பாடே. சொல்கிறேன்.
சாட்டமாக வாழை தண்டு போல தோரடிச்சு மூட்டையாட்டம். ஏண்டா இப்படி அப்படி பாடு 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 நீ கொலைய மூடு மூடு மூடு. அவர் ஒரு ஐயரு. சரி சரி சரி. வாழை குருத்து போல வளவலன்னு வந்திருக்கிறேன். செலு செலுன்னு காலை கதிரவனை போல பால சூரியனை போல பலபலன்னு வந்திருக்கிறேன். பலபலனை. ஆமா சரி சரி. என் பெயரோ துரோணர். துரோணர் உண்மையா? மன்னர் இல்லையப்பா, நான் ஒரு ஆசிரியர். வித்வான். வித்வான். ஆமா. துரோணாச்சாரியார் என்று என்னை சொல்லலாம். துரோணாச்சாரி. வில்வித்தை, கதை யுத்தம், மல்யுத்தம், யானையேற்றம், குதிரையேற்றம், இப்படி சொல்லக்கூடிய எண்ணற்ற வித்தைகளை உம்மை போன்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நான் ஒரு ஆசிரியமா. ஆசிரியர். சரி சரிங்க. அதனால என்ன துரோணாச்சாரியார் என்று சொல்வார். துரோணாச்சாரியார். உண்மைதான். அப்படி துரோணாச்சாரியாக இருந்தாலும் உங்களையும் பெற்றாரை தாய் தந்தையா நண்பா. ஓய், நான் எப்படி பிறந்தேன்? பிறந்தீங்க பிறந்தமா?
முடிந்ததா என்ன? நானும் அதை தாங்க பாக்குறேன். என்ன? ஓடி இருப்பீங்க. மருத்துவ மகாரிஷி என்று சொல்லக்கூடிய ரிஷியினுடைய யாகம் யாகம் உண்மைதான். சரி. துரோண கும்பம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தை வைத்து மருத்துவ மகாரிஷி யாகம் செய்தார். யாகம் பெருத்ததோர் யாகம் யாகம் உண்மைதான். யாகத்தினுடைய தணலும் அனலும் தேவலோகத்திற்கு போய் சேர்ந்தது. தேவலோகத்திற்கு உண்மைதான். தேவேந்திர மன்னன் உற்று பார்த்தார். தேவேந்திர மன்னன் உண்மைதான். சரி. உற்று பார்த்து என்னடா பெருத்ததோர் யோகம் யாகத்தினுடைய வேள்வி தேவலோகமே வருகிறது என்று திடுக்கிட்டு பார்த்தார் தேவேந்திரன். சரி. உற்று பார்க்கும் பொழுது மருத்துவ மகாரிஷி பெருத்ததோர் யாகம் செய்கிறார். பெருத்ததோர் யாகம் உண்மைதான். சரி. இந்த யாகத்தை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று சொல்லி மேனகி அனுப்பினார். மேனகி உண்மைதான். சரிங்க. தேவலோகம் இருந்து பூலோக மார்க்கமாக மேனகி வந்தார். மேலக மார்க்கமாக பூலோக மார்க்கமாக மேனகி வந்தார். மேனகி வந்தால் மருத்துவ மகாரிஷியுடைய யாகத்தை கலைப்பதற்காக நடனம் புரிந்தார் மேனகை. நடனம் புரிந்தால் மேனகை. உண்மைதான். சரி. அவர் அழகிலே மயங்கிய மருத்துவ மகாரிஷி என்பா அவருடைய மோகத்துக்கு இட்பட்ட வீரிய விந்தானது கும்பத்திலே விழுந்ததா. வீரிய விந்தானது கும்பத்திலே நழுவி விழ அந்த கும்பத்திலே பிறந்த துரோணர் நானானேன். துரோண கும்பத்திலே விழுந்தபடியினால் நான் துரோணாச்சாரியாராக நான் பிறந்தேன். உண்மைதான். சரி. நண்பா அப்படி துரோணாச்சாரியாக இருந்தாலும் கல்யாணம் உனக்கு நண்பா அது நான் துரோணராக பிறந்து சரி. சரிங்க. அக்னி ஓர்த்த மணியிடம் எண்ணற்ற வித்தைகளை கற்று நான் தேர்ச்சி பெற்றபடினால் நான் துரோணாச்சாரியார் என்று பெயர் பெற்றேன். உண்மைதான். இருந்தாலும் என்ன வேலை? காலை கடன் முடிப்பது தலகிரியடை செய்வது தினந்தோறும் இறைவனை வழிபாடு பண்ணுவது. இறைவனை வழிபாடு. அப்படி இருந்தாலும் அப்படி துரோணாச்சாரியாக இருந்தாலும் மாலையிட்டு பல பருவம் முடித்து நான் அதாவது 16 வயது ஆனேன். நான் யாரை மானையிட்டேன் தெரியுமா? மாலையிட்ட மனைவி யாருங்க? சொல்லிட்டுமா? சொல்லி விட வேண்டாம். சொல்லுங்க.
வருது பத்திரம். ஏ கோமாளி ஏய், ஏன்டா ஆகுறா ஏன்டா டேய்? அடிக்கிறோம் கேன கூதி அடிக்கிறான். அடிக்கிறவன் அடிக்கிறான். வாங்குறேன் வாங்குறேன் நீ குறைய முடியல உட்கார. என்ன இல்லாட்டி போடு. நான் மாலையிட்ட மங்கை. மாலையிட்ட மங்கை. என் ஆசை தேவி. ஆசை தேவி. என் தேவியாலோ கிருபி. கிருமி. கிருபி. கிருமி. ஆமா. கிருமி மாலைட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு ஏதோ இன்னும் குழந்தை பாக்கியம் எதுவும் இல்லை. உள்ள வைக்கவே கிடையாது. உண்மைதான். கண்ணியருக்கு கண்ணியாகவும் பத்தினிக்கு பத்தினியாகவும் என் தேவியால் இருக்கிறார். சரி சரிங்க. ஏண்டா அப்படி என் விருத்தாந்தரத்தை சொல்வதற்கு முன்பதாக நான் வேடமிட்டு வெளியே வந்தவுடன் என் ரத்த சொந்தங்கள் என் அன்பு நண்பர்கள் யாவற்ற பேரும் ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் விட்டா ஒம்பா போயிரும். ஆமாங்க. அம்மாவாசை கூத்துக்கு வர்றவங்களும் எனக்கு நன்கொடை கொடுத்திருக்காங்க. முன்னேற்ற வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு உள்ள ஆரோக்கியத்தின் சிறப்பான கல்வியும் கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு வல்லாண்டு கால வாழ எல்லாம் வல்ல பட்சியவனை பிரார்த்திக்கிறேன். அது மட்டுமல்ல, சரி. என் பாசத்துக்கு மிகுதியான அதாவது கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணன் செல்வ அண்ணன் யூடியூப் சேனல். நம்ம கருப்பூர் பட்டி. கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணன் செல்வம் அண்ணன் யூடியூப் சேனல். செல்வம் அண்ணா யூடியூப் சேனல் அன்னவருக்கு நமது கலைக்குழுவின் சார்பாகவும் பச்சையம்மன் கோவில் நாடக மன்றத்தின் சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை கடனை முடித்து தான பானங்கள் செய்து குளக்கரையிலே தியானம் சென்று விட்டு அசராட்டும் பாடல்களுக்கு நான் கல்வி ஓத வேண்டும். அந்த புறத்திலே என் தேவியால் குடிசையில் இருப்பார். மன்னவர் அழைத்தார் என்று அதிசீக்கிரம் அழைத்து வரும். ஆகட்டும். மனையாகப்பட்ட கிருபியை அழைக்க சமயத்தில் கிருபி சபை தருப்பார் அவரால் மற்ற